அழிய போகும் திமுக, அதிமுகவின் அடுத்த அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஆளும் திமுகவும் அதே போல அதிமுகவும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதிரெதிர் கட்சிகள் தான் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும். ஏன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் அதிமுக என்பது தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்குமே திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான். இடையில பாஜக உள்ள வந்தாங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்க, அதாவது ஒரு கடந்த மாதங்கள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய சர்ச்சைகளும் அதே போல வார்த்தை பொருளும் முற்றுகிட்டு இருந்துச்சு. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும். இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே இல்லை, லண்டனுக்கு படிக்க போயிட்டார். அதனால பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லை. தமிழக அரசியல் வட்டாரம் மிக அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுதான் அதிமுக மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவில் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் படிப்படியாக நிறுத்தப்பட்டு விட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு கிராமம் வாரியாக ஒவ்வொரு மருத்துவரை நியமித்து அங்கே மருந்துகள் கொடுக்கறது, இந்த சின்ன சின்ன வியாதிகளுக்கு அங்கே பூராமே எல்லாமே மருத்துவம் பார்க்கக்கூடிய வசதிகள்லாம் அதிமுகவின் சார்பாக உருவாக்கப்பட்டிருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அது பூரா அனைத்து கட்டடங்களும் மூடப்பட்டு விட்டன. அந்த எதுவுமே செயல்படாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல அம்மா உணவகங்கள், இந்த அம்மா உணவகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய பசியாற்றியக்கூடிய ஒரு உணவகம் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா நம்ம அதிமுக ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஏழை எளிய மக்கள், அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்குமே இந்த அம்மா உணவகம் மிகப்பெரிய ஒரு உணவகமாக இருந்தது. கையில காசு இல்லாமல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய் இருந்தால் கூட வயிற்றுக்கு நிறைய சாப்பிட்டு வரக்கூடிய உணவகம் இருந்ததுன்னா அம்மா உணவகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இல்லாத ஒரு காரணத்தினால் தற்போது பார்த்தீங்கன்னா படிப்படியாக மூடக்கூடிய வேளையில் திமுக இறங்கி இருப்பதாக அதிமுக குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதற்குத்தான் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவை இறந்து விட்டார், அவருடைய பெயரில் அம்மா உணவகம் எதற்காண்டி செயல்பட வேண்டும், இறந்து போன ஒரு பெயரில் எதற்காண்டி உணவகம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட ஆரம்பிக்கிறார். இது அதிமுகவுடைய மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. ஏன்னா அம்மாவையும் அதே போல எம்ஜிஆர் அவர்களையும் யார் பேசினாலும் அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே கடுப்பாயிருவாங்க. அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இதற்கு பதில்வினை ஆற்றக்கூடிய விதமாக கடும் கடன்களை தெரிவித்திருக்கிறார். நமது RS பாரதி அவர்கள் பேசிய பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கண்டனங்கள் எதிர்ந்தாலுமே நமது ஜெயக்குமார் அவர்கள் பேசியது திமுக அழிய போகிற ஒரு கட்சி தான் இப்படி அதிமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கும். அம்மா இறந்து விட்டால் அவருடைய பெயரில் எதற்கு அம்மா உணவகம் என்று கேட்கிறார்களே, கருணாநிதியும் இறந்து விட்டார், அவருக்கு எதற்கு அவருடைய பெயரில் நினைவு இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய பெயரில் எதற்காண்டி பேனா சின்னம், இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நமது ஜெயக்குமார் அவர்கள். அது மட்டுமல்லாமல் திமுக அழிய போகிற கட்சி தான் தற்போது இந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. அதுவும் 2026 சட்டமன்ற தேர்தலோடு திமுக அழிந்து விடும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமது ஜெயக்குமார் அவர்கள் அதிரடியான ஒரு தகவலை தெரிவித்து இதுதான் திமுக சற்று பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க.